உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியில் காசாவில் தொடங்கியுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சேதமடைந்த தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தயாராகும் மக்கள். ஈரானின் ஏவுகணை விரிவாக்க திட்டத்தால் அச்சுறுத்தல். இஸ்ரேல் மீண்டும் புகார். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமா? இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல்களை அதிகரித்த ஈரான். இஸ்ரேலிய குடிமக்களை வைத்தே ஈரான் உளவு பார்ப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். அல்-அக்ஸா பள்ளிவாசலை அபகரிக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் இஸ்ரேல். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய சட்டம். இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டத்தை ஈரான் விரிவுபடுத்துவது இஸ்ரேலின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அதிபருடனான சந்திப்பின் போது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு பேசவிருப்பதாக NBC நியூஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. ஜூன் மாதம் அமெரிக்கா குண்டுவீசி தாக்குதல் நடத்திய அணுசக்தி செறிவூட்டல் தளங்களை ஈரான் மீண்டும் கட்டமைத்து வருவதாகவும் இஸ்ரேல் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஏவுகணை திட்டம் மீது தாக்குதல் நடத்துவது தொடர்பாகவும் அமெரிக்க அதிபருடன் இஸ்ரேல் பிரதமர் பேசவிருப்பதாக அந்த செய்திகள் குறிப்பிடுகின்றன. பாதுகாப்பு என்ற பெயரில் பிராந்தியத்தில் ஒருவித பதற்றத்தை இஸ்ரேல் எப்போதும் ஏற்படுத்தி வருகின்றது. அணு ஆயுதங்களை தன் வசம் வைத்துள்ள இஸ்ரேல், ஈரான் உள்ளிட்ட நாடுகள் அணு ஆயுதங்களை தயார்படுத்துவதாக அடிக்கடி குற்றம் சாட்டி வருகின்றது. இஸ்ரேலின் கூற்றுக்கு அமெரிக்காவும் துணை நிற்கின்றது. ஜூன் மாதம் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய போது அமெரிக்காவும் அதில் பங்கெடுத்து ஈரானின் அணு செறிவூட்டல் தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியது. ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்துவதற்கு இஸ்ரேல் மேற்கொண்டு வரும் தயாரிப்புகள் மேற்கு ஆசியாவில் மீண்டும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் கடுமையான எதிர்வினையை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று ஈரான் ஏற்கனவே எச்சரித்துள்ளது. ஜெருசலத்தின் லத்தீன் பேராயர் கார்டினல் பியர் பட்டிஸ்டா பிசபெலா டிசம்பர் 21 அன்று கிழக்கு காசாவில் உள்ள ஹோலி ஃபேமிலி தேவாலயத்தில் நடைபெற்ற திருப்பலியின் போது இந்த ஆண்டின் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்கள் தொடங்கியதாக அறிவித்துள்ளார். தொடர்ந்து நடைபெறும் மோதல்களால் இந்த ஆண்டு கொண்டாட்டங்கள் பிரார்த்தனைகளுக்கு மட்டுமே வரையறுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் தாக்குதல்களுக்கு உள்ளாகியுள்ள காசாவில் வாழும் கிறிஸ்தவர்கள் எதிர்கொள்ளும் நிலையை மதிப்பீடு செய்வதற்காக ஆண்டுதோறும் மேற்கொள்ளும் கிறிஸ்துமஸ் பயணத்தின் ஒரு பகுதியாக பேராயர் காசாவிற்கு வந்தார். டிசம்பர் 24, 25 கிறிஸ்துமஸ் திருநாள் நெருங்கி வரும் நிலையில் பல டசன் லத்தீன் கத்தோலிக்கர்கள் இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டனர். இந்த பயணம் கடும் துன்பங்களை அனுபவித்து வரும் சமூகத்திற்கான நம்பிக்கையின் அடையாளமாக விளங்குகிறது என்று லத்தீன் பேராயர் மன்றம் தெரிவித்துள்ளது. வீடுகள், பள்ளிகள், மருத்துவமனைகள் அழிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டி காசாவில் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பவும் மீட்டெடுக்கவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பேராயர் வலியுறுத்தியுள்ளார். ஒரு காலத்தில் அலங்காரங்களும் பெரிய கிறிஸ்துமஸ் மரங்களும் நிறைந்திருந்த தேவாலயங்கள் இஸ்ரேலின் தொடர் தாக்குதல்களின் காரணமாக இன்று சேதமடைந்த நிலையில் காணப்படுகின்றன. ஈரான் ஆதரவு ஹேக்கர்கள் சமீபத்தில் இஸ்ரேல் முன்னாள் பிரதமர் நப்தாலி பெனட்டின் ஐபோனை ஹேக் செய்தனர். அத்துடன் அவரின் டெலிகிராம் கணக்கும் ஹேக் செய்யப்பட்டுள்ளது. இதனையொட்டி இஸ்ரேல் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளின் மொபைல் போன்களும் சமூக ஊடக கணக்குகளும் ஹேக் செய்யப்படுவது அதிகரித்துள்ளதாக இஸ்ரேலின் நாளிதழான மாரிவ் எச்சரித்துள்ளது. இஸ்ரேல் முன்னாள் பிரதமரின் மொபைல் போன் ஹேக் செய்யப்பட்டதன் தாக்கம் குறித்து விரைவில் விரிவான அறிக்கை வெளியாகும் என்று அது செய்தி வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் ரஷ்யாவை சேர்ந்த நபர் ஒருவரை இஸ்ரேலிய உளவுத்துறையினர் கைது செய்துள்ளனர். இவர் ஈரானின் உளவுத்துறை அதிகாரியுடன் தொடர்பில் உள்ளதாகவும் ஈரானுக்கு தகவல்களை வழங்குவதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். ஈரானின் முக்கிய இடங்கள், துறைமுகங்கள் மற்றும் கப்பல்களின் புகைப்படங்களையும் அவை குறித்த தகவல்களையும் ஈரானுக்கு அவர் வழங்கியதாகவும் கடந்த 2 மாதங்களாக இவர் சுற்றுலா பயணியின் போர்வையில் இந்த வேலைகளை செய்து வந்ததாகவும் இஸ்ரேல் உளவுத்துறை தெரிவித்துள்ளது. இஸ்ரேல் உளவுத்துறை கண்டுபிடித்த 34வது அல்லது 35வது சம்பவமாக இது இருக்கலாம் என்றும் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நிகழலாம் என்றும் அந்த நாளிதழ் குறிப்பிட்டுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு மிக பெரும் டிஜிட்டல் யுத்தத்தை ஈரான் மேற்கொண்டு வருவதாகவும் அது குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இந்த பணிக்காக இஸ்ரேலிய குடிமக்களையும் ஈரான் பயன்படுத்துவதாக அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டுள்ளது. இத்தகைய தகவல் திருட்டுகள் தேச பாதுகாப்புக்கு மிக பெரும் அச்சுறுத்தலாக அமையும் என்றும் இவை இஸ்ரேலின் தோல்வியை உணர்த்துவதாகவும் அந்த செய்தி குறிப்பிட்டுள்ளது.
இஸ்ரேல் உளவு மற்றும் பாதுகாப்பு நிறுவனங்கள் இடையிலான பிளவுகளே இத்தகைய சம்பவங்களுக்கு காரணம் என்றும் அது குற்றச்சாட்டை முன்மொழிந்துள்ளது. அல்-அக்ஸா பள்ளிவாசலின் சட்டப்பூர்வ மற்றும் வரலாற்று தன்மை மீது கடுமையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் இஸ்ரேல் நாடாளுமன்றம் ஒரு புதிய சர்ச்சைக்குரிய சட்டத்தை நிறைவேற்றியுள்ளது. பொதுவெளியில் யூத அடையாளத்தை நடைமுறைப்படுத்துவதில் என்ற தலைப்பில் கொண்டு வரப்பட்ட இந்த மசோதா டிசம்பர் 20 அன்று 49-35 என்ற வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இந்த மசோதாவை லிகுட் கட்சியை சேர்ந்த கலிட் இஸ்ரேல் அட்வாரியான் முன்வைத்தார். இந்த சட்டம் பொது இடங்களில் யூத மத சடங்குகள் மற்றும் சின்னங்களை சட்டப்பூர்வமாக பாதுகாக்கின்றது. மேலும் மத சடங்குகளை தடுக்க முயலும் எந்த நடவடிக்கைகளும் குற்றமாக கருதப்படும் என்று குறிப்பிடுகின்றது. இதனால் அல்-அக்ஸா பள்ளிவாசலை ஒரு பொது இடம் என்று வகைப்படுத்தி அங்கு யூத மத சடங்குகளை சட்டப்பூர்வமாக அமல்படுத்தும் நிலை உருவாகும் அபாயம் இருப்பதாக பாலஸ்தீன் அதிகாரிகளும் சட்ட நிபுணர்களும் எச்சரிக்கின்றனர். சர்வதேச ஜெருசலம் மையத்தின் தலைவர் ஹசன் காதர் இந்த சட்டம் ஜெருசலத்தின் மத மற்றும் வரலாற்று அடையாளங்களை முழுமையாக யூதமயமாக்கும் முயற்சியின் ஒரு பகுதியாக இருப்பதாக கூறியுள்ளார். குறிப்பாக அல்-அக்ஸா பள்ளிவாசலின் இஸ்லாமிய தன்மையை மாற்றுவதற்கான சட்ட மற்றும் பண்பாட்டு கட்டமைப்பை இஸ்ரேல் உருவாக்க முயல்கின்றது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த சட்டம் அல்-அக்ஸா வளாகத்தை நேர அடிப்படையிலோ அல்லது பகுதி அடிப்படையிலோ பிரிக்கும் முயற்சிகளுக்கான சட்ட அடித்தளமாக மாறக்கூடும் என்றும் பாலஸ்தீன தரப்பு எச்சரிக்கின்றது. கடந்த காலங்களிலும் இஸ்ரேல் பாதுகாப்பு படைகளின் பாதுகாப்புடன் யூத குடியேற்றவாதிகள் அல்-அக்ஸா வளாகத்திற்குள் நுழைந்து யூத சடங்குகளை மேற்கொண்டனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் சில அமைச்சர்களுடன் அல்-அக்ஸா வளாகத்திற்குள் நுழைந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஈராக் பாதுகாப்பு படையினர் சிரியாவிற்குள் உள்ள பயங்கரவாதிகளின் நிலைகள் மற்றும் ஆயுதங்களை குறிவைத்து துல்லிய தாக்குதல்களை நடத்தியதாக தெரிவித்துள்ளனர். 5 மாதங்களுக்கும் அதிகமாக ஈராக் உளவுத்துறையினர் சேகரித்த தகவல்களின் அடிப்படையில் இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் தாக்குதலின் போது 2 நபர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் ஈராக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியாவின் முகாம்களில் இருந்து ஈராக்கிற்கு ஆயுதங்கள் மற்றும் தீவிரவாதிகளை அனுப்புவதில் இவர்கள் இருவரும் முக்கிய பங்காற்றியதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். சிரியா பாதுகாப்பு படையினர் மற்றும் சிரியாவில் உள்ள சர்வதேச படையினருடன் இணைந்து இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டது. தனது எல்லைகளை கடந்து பயங்கரவாதிகள் நிலை மீது தாக்குதல் நடத்தும் ஈராக்கின் வலிமையை இந்த சம்பவம் பறைசாற்றுவதாக ஈராக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிரியாவில் புதிய ஆட்சி அமைந்த போதும் IS பயங்கரவாதிகளின் செயல்பாடுகள் தொடர்ந்துள்ளன. சமீபத்தில் அமெரிக்க படைகள் மீது IS பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தினர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாலஸ்தீன ஆதரவு நிலைப்பாட்டை மேற்கொண்டதற்காக இங்கிலாந்தில் பாலஸ்தீன ஆதரவு செயல்பாட்டாளர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். நீண்ட நாட்களாக சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கையை வைத்து வருகின்றனர். கடந்த மாத துவக்கத்திலிருந்து சிறைவாசிகள் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளனர். அவர்களின் உடல்நிலை மோசமாக உள்ள போதும் இங்கிலாந்து அதிகாரிகள் நடவடிக்கைகளை ஏதும் எடுக்கவில்லை என்றும் இதற்கு கடும் எதிர்ப்பு எழுந்ததை தொடர்ந்து தற்போது உண்ணாவிரதம் மேற்கொண்டுள்ள கைதிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமூகிப் என்பவர் உண்ணாவிரதத்தின் 50வது நாளிலும் காம்ரான் அகமது என்பவர் 42வது நாளிலும் மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டனர். நவம்பர் 2 அன்று பால்ஃபர் தினத்தை நினைவு கூர்ந்து இந்த உண்ணாவிரதம் தொடங்கப்பட்டது. இதுவரை மொத்தம் 8 உண்ணாவிரத கைதிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அமூகிப் ஜூன் மாதத்தில் பிரைஸ்னோடன் விமான தளத்தில் நடந்த போராட்ட சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் அடிப்படையில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார். அவருடைய உடல்நிலை மோசமடைந்ததை குடும்பத்தினரும் நண்பர்களும் தொடர்ந்து எச்சரித்து வந்தனர். சிறை மருத்துவ சேவைகள் போதியதாக இல்லை என்ற குற்றச்சாட்டுகளும் எழுந்துள்ளன. இந்நிலையில் ஜெரமி கார்பின் உள்ளிட்ட பிரிட்டன் எம்பிக்கள் உண்ணாவிரத கைதிகளுக்கு வழங்கப்படும் சிகிச்சை ஒழுங்கற்றதும் நம்பகமற்றதும் என்று கூறி சிறை ஆய்வுத்துறைக்கு கடிதத்தை எழுதியுள்ளனர். நீதித்துறை செயலர் டேவிட் லாமே கைதிகளின் வழக்கறிஞர்களை சந்திக்க மறுத்ததையும் அவர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளனர். இந்த உண்ணாவிரதம் பாலஸ்தீனில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளில் பிரிட்டன் அரசின் பங்குக்கு எதிரான போராட்டமாக நடத்தப்படுகின்றது. கைதிகள் உயிரிழக்கும் அபாயத்தில் உள்ளதாக பிரிசனர்ஸ் ஃபார் பாலஸ்தீன் அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இஸ்ரேலின் நடவடிக்கைகளுக்கு எதிராக இங்கிலாந்து குடிமக்கள் தங்களின் எதிர்ப்புகளை தொடர்ந்து பதிவு செய்து வரும் நிலையில் அரசாங்கம் இஸ்ரேல் ஆதரவு போக்கை மேற்கொண்டு வருவது விமர்சனங்களை ஏற்படுத்தியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகெங்கிலும் உள்ள மெயின் டிவி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறேன். ஆர்ஜே பரணி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம்.
இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு மத்தியில் காசாவில் தொடங்கியுள்ள கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம். சேதமடைந்த தேவாலயங்களில் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்திற்கு தயாராகும் மக்கள். ஈரானின் ஏவுகணை விரிவாக்க திட்டத்தால் அச்சுறுத்தல். இஸ்ரேல் மீண்டும் புகார். ஈரான் மீது மீண்டும் தாக்குதல் நடத்த இஸ்ரேல் திட்டமா? இஸ்ரேல் மீது சைபர் தாக்குதல்களை அதிகரித்த ஈரான். இஸ்ரேலிய குடிமக்களை வைத்தே ஈரான் உளவு பார்ப்பதாகவும் அதிர்ச்சி தகவல். அல்-அக்ஸா பள்ளிவாசலை அபகரிக்க புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் இஸ்ரேல். இஸ்ரேல் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ள சர்ச்சைக்குரிய சட்டம்.